வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி சப்பாத்தி கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். சப்பாத்தியை கட் பண்ணி வச்சிக்கினேன். ஒரு 6 சப்பாத்தியை கட் பண்ணி வச்சிக்கினேன். தக்காளி 2 நைஸாக அரைச்சி வச்சிக்கினேன், கட் பண்ணி வச்சிக்கினேன். அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த அளவு, ஒரு கப் அளவு நைஸாக அரிஞ்சு வச்சிக்கினேன். இப்போது பெரிய கடாயை வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பெரிய கடாய் வச்சிட்டேன். இதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டையை போட்டுடணும். பட்டையை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வெங்காயம் வதங்கின ஒன்று இந்த தக்காளியும் போட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன். ஆல்ரெடி சப்பாத்திலேயே உப்பு இருக்கிறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா துழி கொடுத்துடணும். இந்த தக்காளியோட இதுலேயே நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன். வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். எனக்கு அந்த தக்காளியிலேயே தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி தெளிக்கல. இது கொஞ்சம் வதங்கட்டோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளியில் இந்த தண்ணியே பாருங்கள் ஃபுல்லாக இதாகி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த சப்பாத்தியை எடுத்து போட்டணும். போட்டுட்டு ஆனால் ஸ்லோவில் வச்சே நல்லா இது பண்ணணும். சப்பாத்தி உள்ளெல்லாம் இந்த மசாலா போகிற அளவு இது பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா லைட்டாக ஒரு சும்மா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இல்லை எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மொடன்னு வேணும்னா இது அப்படியே கிளறினே இருந்தீங்கன்னா சரியாயிடும். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறேன். லைட்டாக அதை பாருங்க, சும்மா அவ்வளோதான். இது வதங்கட்டும், காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நான் கடாயை கீழே இறக்கி வச்சு இந்த ஜல்லிக்கண்டியில் நல்லா இப்படி கொத்தி விட்டேன். இப்படி கொத்தி விட்டேன். எனக்கு கொத்து பரோட்டாவில் அதனால் கொத்தி விட்டேன். இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இது மேலே லைட்டாக கொத்தமல்லியை தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.